கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம் யோபு 23 எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். யோபு 23 எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். இங்கே வசனம் ரொம்ப அழகாக சொல்லுது. உங்களுக்குன்னு என்ன கர்த்தர் வைத்திருக்கிறாரோ அது அவர் நிறைவேற்றுவார். ஆமென். தடைகள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், ஆனால் அது உங்களுடையதுன்னு கர்த்தர் நியமித்திருந்தா அதை நிச்சயமாக நிறைவேற்றுவார். விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள் நினைக்கலாம், வாக்குத்தத்தம் கொடுத்து ரொம்ப வருஷம் ஆச்சு, எனக்கு தரிசனம் காட்டி ரொம்ப வருஷம் ஆச்சு, எதுவுமே நடக்கலையே, நான் ரொம்ப வருஷங்களாக காத்து கொண்டு இருக்கேனே, ரொம்ப மாதங்களாக நாட்களாக காத்துட்ருக்கேனே அப்படின்னு நினைக்கிறீங்களா? கர்த்தர் இன்னைக்கு சொல்கிறார், உங்களுக்கானது உங்ககிட்ட வந்துடும். ஆமென். அது என்னதான் பிரச்சனை வந்தாலும், யார் தடை பண்ணாலும் அந்த தடைகள்லாம் உடைத்து ஏசப்பா உங்களுக்கானது உங்கள் வாழ்க்கையிலே செய்வார். விசுவாசிங்க. அதன் தேவைகள் சந்திக்கப்படும். எல்லாரோட மனசும் சமாதானம் சந்தோஷத்தால் நிரம்பும். இந்த காரியம் நல்லபடியாக நடந்து முடிக்கும். இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. நிச்சயமாக அவர் உங்களை ஆசீர்வாதத்தை உயர்த்துவார். பயப்படாதீங்க, கலங்காதீங்க. அவர் உங்கள் கூடவே இருக்கிறார். அவர் நினைத்தது நிறைவேறும். எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆமென். உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். உங்களை உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார். ஆமென்.